நான் என்ன ஒரு சிறைவாசின்ற மாதிரியும் என்கிட்ட சிறைவாசிக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு கைதியுடைய கண்ணீருக்கு பின்னாடி உண்மை என்ன இருந்திருக்கும் அப்படின்றது நேற்று நான் நேரடியாகவே பார்த்தேன். அதே மாதிரி சவுக்கு சங்கர் கிட்ட போனோம். அதுக்கப்புறமா இங்கேருந்து முழுக்க என்னுடைய முழு முயற்சியின் அடிப்படையில் இறுதியாக நான் சவுக்கு சங்கரை 12:15 மணிக்கு பார்க்க நேர்ந்தது. அதன் பிறகு அவரிடமிருந்து கையெழுத்து பெற்று ஜெயிலார் முன்னிலையிலும் அவரும் கையெழுத்திட்டு பெறப்பட்டது. அவ்வாறு பெறப்படும் பொழுது சவுக்கு சங்கர் தனக்கு கையில் ஏற்பட்டுள்ள காயத்தினால் தான் சில விவரங்களை உயர்நீதிமன்றத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னதால் அவர் சொன்ன வாசகங்களை நான் எழுதி அதையும் ஜெயிலார் முன்னிலையில் கையெழுத்தை பெற்று அவரும் கையெழுத்திட்டு 2 ஆவணங்களையும் உயர்நீதிமன்றத்திற்கு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அதே போல் ஜெயில் அத்தாரிட்டி அந்த ஏற்கனவே ஜெயில் பிரச்சனை, ஜெயில் அத்தாரிட்டிஸ் பிரச்சனை, இது சம்பந்தமான கோயம்புத்தூர்லேருந்து மாற்றுறதுக்கான மனுக்களும் பண்ணியிருக்கு. இந்த ஜெயிலில் இவங்க நடந்துக்கின விதம், அந்த ஜெயிலில் எங்கள் ஆட்களுக்கு மேலே நீ எதிராக மனு பண்ணுவ அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடை நான் நேற்று நேரடியாக பார்த்தேன். நான் எவ்வளவோ சொல்கிறேன். நான் ஒரு வழக்கறிஞருக்கான மரியாதை கோபிநாத் ஃபர்ஸ்ட் கிரேடுன்றவர் நான் என் ஃபோன் நம்பரை சொல்கிறேன். எனக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் அடிஷ்னல் கிட்ட பேசிட்டேன், ஜெயிலார் கிட்ட பேசிட்டேன், சூப்பரிண்டென்ட் கிட்ட பேசிட்டேன். எல்லாரும் விடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி உத்தரவை படித்து சொன்னீங்களா? உத்தரவை நான் கொடுத்துருக்கேனே, உத்தரவை காட்டுனீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. 6 மணிக்கு மேலே ஜெயிலில் நாங்கள் எந்த வழக்கறிஞரையும் அனுமதிக்கிறது இல்லை, யார் சொன்னாலும் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை நிராகரித்து எங்களுடைய முழு முயற்சி 12:15 மணிக்கு வெற்றி பெற்று நாங்கள் அவங்க கிட்ட இருந்து முறையாக கையெழுத்தை வாங்கி அனுப்பி வச்சுருக்கோம். ஆனால் ஜெயில் அத்தாரிட்டி இவர் ஒரு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவர் தான். இவர் மேலே குற்றம் நிரூபணம் ஆகலை. ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு அடிப்படை தன்மை இல்லாமல் நடந்துக்கிட்ட கோயம்புத்தூர் ஜெயில் அத்தாரிட்டி மேலேயும் சம்பந்தப்பட்ட ரிட்டு போட்ட ஒரே ஒரு வெளிப்பாடு காரணமாக நேற்று என்ன அவமரியாதை பண்ணி என்னுடைய பேச்சையும் கேட்காம, நான் சொல்கிற விஷயத்தையும் கேட்காம, சொன்னதை எடுத்துகிட்டு போய் கன்வேயும் பண்ணாமல் வெறும் மெத்தனமாக நடந்துக்கிட்டாங்க ஜெயில் அத்தாரிட்டி. அந்த ஜெயில் அத்தாரிட்டி அவ்வாறு நடந்துக்கிறது அது மனதளவில் வழக்கறிஞர்ன்ற முறையில் நான் ரொம்ப பாதிப்புகளான. அதே மாதிரி அவங்கள பகைச்சிக்கிட்டா அவங்கள பகைச்சிக்கிறதுன்றதோட அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுன்றத மாதிரி தான் இருந்ததே தவிர ஹைகோர்ட் உத்தரவு சொல்லியிருக்குங்கன்றதை அதை கேட்கறதுக்கு ஒரு சிறிதளவு கூட அவங்களுக்கு ஒரு எண்ணமே இல்லை. ரொம்ப கேவலப்படுத்தி, ரொம்ப கீழ்த்தரப்படுத்தி அதுக்கப்புறம் கடைசியாக தான் என்னை அனுமதித்தாங்க. இதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்.